ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் கெம் ரிச்சுவல் கைடு. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, 9th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அப்படின்ற யூனிட் பற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து சாப்டர் 3. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Ancient Indian and Greek philosophers have always wondered about the unknown and unseen form of matter. அதாவது இந்தியன் அண்ட் கிரீக் philosophers வந்து எப்படி எதை எதை பற்றி ஒண்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, unknown and unseen form of matter. The idea of divisibility of matter was considered long back in India around 500 BC. ஓகேங்களா? அதாவது மேட்டரோட டிவைசபிலிட்டி, தி ஐடியா ஆஃப் டிவைசபிலிட்டி ஆஃப் மேட்டர். ஒரு மேட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மேட்டரோட டிவைசபிலிட்டியை பற்றி ரொம்ப வருஷமா, அதாவது 500 பிசியிலேருந்து ஒரு ஐடியா வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்தியன் ஃபிலோசஃபர் மஹரிஷி காந்த் பாஸ்டுலேட்டட் that if we go on dividing matter என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா வந்து பதார்த் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. we shall get smaller and smaller particles. அதாவது இந்த ஃபிலோசஃபர் இருக்கார்ல மகரிஷி, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மேட்டரை வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸ், அதாவது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. if we get smallest particle means further we cannot divide that smallest particle. அந்த smallest particle நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா டிவைட் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. he named these particles பர்மனு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து ஒரு நேமும் கொடுக்குறாரு. அனதர் இந்தியன் ஃபிலோசஃபர் பகுதா கட்யாயமா, சாரி, அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, elaborated this doctrine and said that these particles normally exist in combined form, which gives us various form of matter. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து கம்பைன் ஆகிட்டு வேற ஃபார்ம்ஸ் ஆஃப், அதாவது இட் கிவ்ஸ் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டரை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த மாதிரி இந்தியன் ஃபிலோசபர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சேம் எரால ஆன்ஷியன்ட் கிரீக் ஃபிலோசபர்ஸ் யார் அப்படின்னா டெமோக்ரிட்டஸ் அண்ட் லிப்பிபஸ், அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இஃப் வி கோ ஆன் டிவைடிங் மேட்டர், நம்ம வந்து ஒரு மேட்டரை வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் வந்துடும். எ ஸ்டேஜ் வில் கம் when particles obtained cannot be further divided further. இவங்களும் அது என்ன சொல்கிறாங்க, ஒரு பார்ட்டிக்கல், ஒரு மேட்டர் இருக்குது அப்படின்னா அந்த மேட்டரை வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னா வந்து பார்ட்டிகல்ஸாக வந்து டிவைட் ஆகும். அதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஃபர்தராக டிவைட் பண்ண முடியாது. டெமோக்ரிட்டஸ் கால்டு தீஸ் இன்டிவைசபிள் பார்ட்டிகல்ஸ் ஆட்டம்ஸ். ஓகேங்களா, இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆல் திஸ் வாஸ் பேஸ்ட் ஆன் philosophical considerations and not much experimental work to validate these ideas could be done till the 18th century. அதாவது இந்த மாதிரியான ஐடியாஸ், அதாவது ஒரு மேட்டர் இருக்குது அப்படின்னா மேட்டர்ஸ் ஆர் டிவைடட் இன்டு particles are not divided, அதாவது particles cannot be divided into another particles. ஒரு மேட்டர் இருந்தது அப்படின்னா அந்த மேட்டர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிவைட் பண்ண முடியும். மேட்டரை வந்து பார்ட்டிகல்ஸாக டிவைட் பண்ண முடியும். அந்த பார்ட்டிகல்ஸை எகெயினாக நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா டிவைட் பண்ண முடியாது. அன்டில் 18th century வரைக்குமே வந்து இது எல்லாமே ஒரு தியரட்டிக்கல் பேஸில் தான் வந்து இருந்துச்சு. எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க்காக வந்து யாருமே இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை. பை தி எண்ட் ஆஃப் the 18th century, scientists recognized the difference between elements and compounds and naturally became interested in finding out how and why elements combine and what happens when they combine. அதாவது எண்ட் ஆஃப் 18th century, அதாவது 18th centuryயோட எண்டில் தான் சயின்டிஸ்ட் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரிசர்ச் வந்து கேரி அவுட் பண்ணுறாங்க. எந்த மாதிரியான ரிசர்ச் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், எலமெண்ட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு ஏன் வந்து நேச்சுரலி பிகேம் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபைண்டிங் அவுட் ஹவு அண்ட் ஒய் எலமெண்ட்ஸ், எதனால வந்து எப்படி, அப்புறம் எதனால எலமெண்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகிட்டு நமக்கு இன்னொரு எலமெண்ட்டை வந்து கொடுக்குது, எப்போ வந்து அது கம்பைன் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஸ்டடீஸ் எல்லாமே வந்து 18th centuryயோட எண்டில் தான் வந்து கேரி அவுட் பண்ணுறாங்க. ஆண்டனி அண்ட் லவாய்சியர் லைட்
the foundation of chemical sciences by establishing two important laws of chemical combination. அதாவது லவாய்சியர் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்து கெமிக்கல் காம்பினேஷன் டூ இம்பார்ட்டன்ட் டூ லா, ரெண்டு லாஸ், அதாவது லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் அப்படின்றத பத்தி ரெண்டு லாஸை வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதை தான் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து law of chemical combination. The following two laws of chemical combination were established after much experimentations by Lavoisier and Joseph L. Proust. ஓகேங்களா, இவங்கனால தான் வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாமே, அதாவது எக்ஸ்பிரிமெண்ட்ஸை வந்து கேரி அவுட் பண்ணுறாங்க. எக்ஸ்பிரிமெண்ட் வந்து கேரி அவுட் பண்ணி தான் வந்து இந்த கெமிக்கல் லாஸை வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லா என்ன அப்படின்னா வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். Law of conservation of mass. Is there a change in mass when a chemical change takes place? அதாவது ஒரு கெமிக்கல் சேஞ்ச் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து கேரி அவுட் ஆகும்போது அந்த இடத்துல சேஞ்ச் மாஸில் வந்து சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின். ஓகேங்களா, இஸ் தேர் ஏ சேஞ்ச் இன் மாஸ். ஓகேங்களா, மாஸில் வந்து சேஞ்சஸ் இருக்குமா? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லை அப்படின்னா ஒரு கெமிக்கல் ஆக்ஷன் வந்து கேரி அவுட் ஆகும்போது அதோட மாஸில் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்குமா அப்படின்றதா வந்து கொஸ்டின். ஓகேங்களா, ஆக்டிவிட்டி 3.1. டேக் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் சிக்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஓகேங்களா, எக்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து காப்பர் சல்ஃபேட் 1.25 கிராம், சோடியம் கார்பனேட் 1.43 கிராம், பேரியம் குளோரைடு, சோடியம் சல்ஃபேட், லெட் நைட்ரேட், சோடியம் chloride. Barium chloride வந்து 1.22 gram, sodium sulfate 1.53 gram, lead nitrate 2.07 gram, sodium chloride 1.17 gram. ஓகேங்களா, next prepare separately a 5% solution of any one pair of substances listed under X and Y in each 10 ml water. ஓகேங்களா, நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இங்கே 3 சப்ஸ்டன்சஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸில் 3 சப்ஸ்டன்சஸ் கொடுத்துருக்காங்க, ஒயில் 3 சப்ஸ்டன்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எக்ஸ் அண்டு ஒயில் இருக்கக்கூடிய ஒரு பேர், ஓகேங்களா, எனி ஒன் பேர் எடுத்துக்கிட்டு அதில் 10 ml வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். 10 ml வாட்டர் எடுத்துகிட்டு 5% சொல்யூஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். டேக் அ லிட்டில் அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் ஒய் இன் conical flask and some solution of X in a ignition tube. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு செட் ஆஃப் எக்ஸில் வந்து செட் ஆஃப் செட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் கொடுத்துருக்காங்க, ஒயில் வந்து செட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஒரு பேர் வந்து எடுத்துகிட்டு அதில் 5% ஆஃப் சொல்யூஷன் வந்து 10 ml ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்தது எக்ஸில் இருக்கிறத வந்து இக்னிஷியன் டியூப்பில் எடுத்துக்கிறோம், ஒயில் இருக்கிறத வந்து இதில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் வந்து எடுத்துக்கிறோம். ஹேங் தி இக்னிஷியன் டியூப் ஆன் இன் த ஃப்ளாஸ்க் கேர்ஃபுல்லி. ஓகேவா, அப்போது இங்கே இந்த ஃபிகரில் இருக்குது பார்த்தீங்களா 3.1 அந்த ஃபிகர், அந்த இக்னிஷியன் டியூபில் இருக்குது இல்லையா, அந்த சொல்யூஷனை வந்து கேர்ஃபுல்லாக வந்து அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுரும். சி தி சொல்யூஷன் டு நாட் கெட் மிக்ஸ்ட். ஓகேவா, சொல்யூஷன்ஸ் வந்து மிக்ஸ்டு கண்டிப்பாக மிக்ஸ் ஆகாது. புட் அ கார்க் ஆன் அ ஃப்ளாஸ்க். கார்க் வந்து என்ன, அதாவது இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு மேலே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா வந்து கார்க் வந்து போட்டுறோம். ஓகேவா, ஃபிகர் 3.1 ignition tube containing a solution of X dipped in a conical flask containing a solution of Y. சிம்பிள். எக்ஸ் அண்ட் ஒயில் வந்து செட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் 5% ஆஃப் சொல்யூஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். 10 ml வாட்டரில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு எக்ஸை வந்து இக்னிஷியன் டியூப்லேயும் ஒய்யை வந்து கோனிக்கல் ஃப்ளாஸ்க்லேயும் எடுத்துருக்கோம். அந்த இக்னிஷியன் டியூபை வந்து எதில் உள்ளே விடுறோம் அப்படின்னா வந்து கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குள்ளே வந்து விட்டுறோம். விட்டதுக்கப்புறமா அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கை வந்து கவர் பண்ணிடுறோம். ஓகேங்களா, ஒரு கார்க்கை வச்சு கவர் பண்ணிடுறோம். அதான் வந்து ஃபிகர் 3.1. ஓகேங்களா, அடுத்தது weigh the flask with its contents carefully. ஓகேவா, வெயிட் பண்ணுறோம், அதாவது அப்படின்னா வெயிட் எடுக்கிறோம். now tilt and swill the flask so the solutions X and Y get mixed. ஓகேங்களா, சொல்யூஷன் அந்த வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து மிக்ஸ் பண்ணும்போது X and Y solutions are get mixed. weigh again, மறுபடியும் வந்து வெயிட் போடுறோம். what happens in the reaction flask? do you think that chemical reaction has takes place? why should we put a cork on the mouth of the flask? does the mass of flask and its contents change? இதெல்லாம் வந்து கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா ரியாக்ஷன் வந்து அங்கே நடந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து
ஆ ஏன் வந்து நம்ம இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கோட மவுத்ல வந்து கார்க் போட்டு அத க்ளோஸ் பண்றோம். நம்ம அந்த மாரி கோனிக்கல் ஃப்ளாஸ்க்க வந்து க்ளோஸ் பண்றங்காட்டி அதோட மாஸ்ல வந்து எனி சேஞ்சஸ் வந்து இருக்குமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் ஸ்டேட்ஸ் தட் மாஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட் இன் அ கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகேங்களா? இதுதான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். அது என்ன அப்படின்னா வந்து மாஸ் can neither be created nor destroyed of in a chemical reaction. What is the conservation of அப்படின்னா என்னன்னா மாஸ் அப்படின்னா மாஸ் வந்து என்ன மாஸ் அப்படின்றது என்னன்னா அதோட எடை. மாஸ் வந்து கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியாது, கிரியேட் பண்ண முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல மாஸை வந்து என்ன பண்ண முடியாது, டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, கிரியேட் பண்ணவும் முடியாது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா. ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் லா. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லா, லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். ஓகேங்களா? லவாய்சியர் along with other scientists noted that many compounds were composed of two or more elements and each substance had the same element in their same proportions irrespective of where the compound came from and who prepared it. ஓகேங்களா? இது வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் லா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரப்போர்ஷன்ஸ்லேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.